வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம காஜர் கா ஹல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் கோயா மாவா எதுவும் சேர்க்காமல் எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாவா கோயாங்கிறது ஈஸியாக இருக்காது. அதனால் அது இல்லாமல் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். பட் கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கோயா போட்டு தான் பண்ணுவாங்க. நான் இந்த காஜர் ஹல்வாவை ஐஸ்கிரீம் கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். அதாவது சூடான ஹல்வா கூட சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு உங்களுக்கு துருவின காஜர், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக நெய், அப்புறம் பால் தான் தேவை. இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா காஜருங்கிற கேரட் வெரைட்டியில் தான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம ஊர்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா இந்த கேரட் நிறையவே கிடைக்கும். கேரட்டை நல்லா அலம்பிட்டு 2 கார்னர்ஸை சாப் பண்ணிவிட்டு நம்ம மெலிசு துருவலில் துருவிக்க போகிறோம். எனக்கு இந்த ரெசிபிக்கு 4 கப் நல்லா டைட்டாக பேக் பண்ண கேரட் தேவைப்பட்டது. அதனால நான் 4 கப் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா உங்கள் விருப்பப்படி நீங்கள் முந்திரி பருப்பை சாப் பண்ணி சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ஈவனாக வறுபடணுன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாக்கி இருக்கிற நெய்யில் நம்ம துருவின கேரட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் குக் பண்ணும்போது கேரட் சீக்கிரமே வெந்துடும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பெருசாக நெய் தேவையில்லை. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலில் தான் நம்ம கேரட்டை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த 4 கப்புக்கு 6 கப் நல்லா ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துருக்கேன். ஃபுல் க்ரீம் பாலில் தான் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கும். அது நம்மளுக்கு அந்த மாவாவோட ஃபீலை கொடுக்கும். மாவானா பெருசாக இல்லைங்க, நம்ம ஸ்வீட்டு போடாமல் தரட்டி பால் இருக்கோம்ல, அதுதான் மாவா. இந்த மாதிரி பால் வந்து நீங்கள் கேரட்டோட வேக வச்சு சுண்ட வைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவாவோட ஃபீல் கிடச்சிடும். உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கணும்னா நீங்கள் 12 கப் பால் எடுத்துக்கோங்க. கேரட் பார்த்திங்கன்னா இந்த பால்லையே குக் ஆகணும். நல்லா கொதித்து இந்த பால் சுண்டி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இது சுண்டி வரத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜஸில் பால் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு பால் பொங்கிடும். அதனால் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். டைம் ஆக கெட்டி ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த கேரட்டில் அடியில் போய் உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி ஹல்வா பண்ணும்போது நல்லா வைடாக திக்காக பேஸ் இருக்கிற ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வைடாக எடுக்கும்போது உங்களுக்கு பால் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகும், திக்காகிடும். கனமான பாத்திரமாக எடுத்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போய் திக்கானதுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோடனே சர்க்கரை நல்லா கரைஞ்சி உங்களுக்கு இது இலகி வரும். திக்காக இருந்த ஸ்வீட் திரும்பி லூஸ் ஆகிடும். நீங்கள் கூட நினைப்பீங்க இப்போ தாண்டா இவ்வளோ நேரம் கழித்து திக்காக ஆக்கணும், திரும்பி இலகிடுச்சேன்னு. ஆனால் சர்க்கரை உங்களுக்கு சீக்கிரமே சுண்டிடும். ப்ளஸ் சர்க்கரை நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு இந்த ஹல்வாக்கு ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் கிடைக்கும். துருவின கேரட்டோட கலருக்கே ஹல்வா வந்துடும். நம்ம நடுவில் பால் சேர்த்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் டல் கலராக இருக்கும். ஆனால் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு பிரைட் கலர் வந்துடும். நல்லா திக்கானதுக்கப்புறமா அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா உங்கள் பாத்திரத்தை விட்டு வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். பாத்திரத்தை விட்டு சுருண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடும். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். உங்களுக்கு நல்லா கேரட் ஃப்ளேவரோடவே இருக்கும். ஆற உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காகிடும். நல்லா சூடாக இருக்கிற இந்த ஹல்வா கூட சில்லுன்னு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர்பாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக வெண்ணிலா ஐஸ்கிரீமோட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சூடான ஸ்வீட்டோட சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.